ஃபோன்பேல வந்து யாராச்சும் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் ரிவார்ட்ஸாக வந்து கிஃப்ட் கார்டாக அந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து மணியை கொடுக்காம உங்களுக்கு வந்து கேஷ்பேக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி வந்து நம்ம மணியை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வெல்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் டைம்னு சொல்லிவிட்டு ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எவ்வளோ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதில் ஆட்டோமேட்டிக்காக 100 ரூபா இருந்துச்சு. ஸோ நான் 200 ரூபா கொடுத்துட்டு ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் கேஷ்பேக் ஃபோன்பே கிஃப்ட் கார்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து கேஷ்பேக் ரிவார்ட்ஸாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் எப்படி ஆட் ஆகுனா, இப்போ நீங்கள் ஃபோன்பே லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அவங்க ஒரு டைம் கூட ஃபோன்பே வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபோன்பே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ யாராச்சும் வந்து ₹1 வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேஷ்பேக் ரிவார்ட்ஸ் வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 200 இருக்குது. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த க்ரீன் கலர் டிக் வந்து ஆயிடுச்சு. இன்கேஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் டிக்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பே 200ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணதையும் ஒரு ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட்லி செக்யூரிலின்னு சொல்லிட்டு லோடிங் ஆகிட்டு நம்ம வந்து அந்த 200க்கும் டிஜிட்டல் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த டிஜிட்டல் கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 193 ரூபாயில் இருக்குது. ஸோ அது வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.0307 கிராம்ஸ் வந்து இருக்குது அந்த டிஜிட்டல் கோல்டோட கிராம்ஸ். டிஜிட்டல் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக 24 ஹவர்ஸ்னு இல்லை, நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 2 டேஸ் இல்லை 1 வீக் 2 வீக் அப்புறம் கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ மினிமம் வந்து 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்த்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததாக நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து உங்களோட சார்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேனேஜ் யுவர் லாக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து கோல்டோட ப்ரைஸு இப்போ நீங்கள் சேல் பண்ணால் எவ்வளோ வந்து இது பண்ண முடியும் அதெல்லாமே மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததாக சேல் கோல்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருப்பீஸு அடுத்ததாக கிராம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ருப்பீஸில் என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லை கிராம்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து நீங்கள் எவ்வளோ வந்து வித்ட்ரால் பண்ண முடியும் ஜிஎஸ்டி போக அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டுமே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 200 ரூபாய்க்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஜிஎஸ்டி பிடிச்சது போக 193 ரூபா வந்து நான் வந்து ரிட்டன் எடுத்துக்க முடியும். என்ட்ரு பண்ணிவிட்டு சேலுங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே வந்து என்ன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும்னு சொல்லி பேங்க் வந்து மென்ஷன் ஆகிருக்கும், நம்ம ஆட் பண்ண பேங்கு. ஸோ அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 193 ரூபா வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு 193 ரூபாவும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன்பேயில் இருக்கக்கூடிய கேஷ்பேக் ரிவார்ட்ஸை எப்படி வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் ஃபோன்பே யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.